Hi guys, welcome to my channel. நான் ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட். நீங்கள் ட்ரிபிளிக்கான இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் சென்னையில் தேடுறீங்களா? வாங்க பார்ப்போம். நான் கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டர்ன்ஷிப் சென்னை கம்பெனிஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காஷு இன்ஃபோடெக் அப்படின்ற லிங்க் கிடைக்குது. இதுக்குள்ளே போகணுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி மற்ற டொமைன் ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப், இம்ப்ளான்ட் ட்ரைனிங், கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக இந்த URL விசிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் எதனா கேதர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன டாபிக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பைத்தானில் பூலியன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்றத எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேரியபிள் வந்து கன்கார்டினேட் பண்ணுறதுக்காக 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் A = அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து B அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் இது ரெண்டுத்தையுமே நான் கன்கார்டினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அலோவும் வேர்ல்டும் தனித்தனியாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் வரணும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுற பாருங்களேன். ஸோ இது பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் 2 பிரிண்ட்டு கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு அப்புறம் A இல்லைனா பிரிண்ட் B அப்படின்ற மாதிரி 2 கொடுக்கணும். இப்போ நான் எனக்கு இது ரெண்டுமே ஒன்றா வரணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா இப்போ இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து C = என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ A ஸோ அலோன்ற ஸ்ட்ரிங் இருக்கிற வேரியபிள் நேம் ஏவையும் ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளையும் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் என்ன பண்ணுவோம்னா 2 ஸ்ட்ரிங்கையும் ஒன்றிணைக்கும், ஒரே வேர்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ A + B அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு ஸோ நான் இந்த C அப்படின்றத கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ வந்து நான் ரன் பண்ண பாருங்க, இது வந்து எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஹலோ வேர்ல்டு. இப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு வந்து ஸ்பேஸே இல்லை. நான் எனக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு 2 கமா கொடுத்துட்டு மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துக்குவேன். ஸோ எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இப்போ வரும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து சிங்கிள் கார்ட்ஸில் டபுள் கார்ட்ஸ் கொடுக்கணும் எனக்கு. ஸோ இப்போ நான் டபுள் கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்றத என்ன பார்ப்போம். பூலியன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுனா இப்போ அதே இப்படியே இருக்கட்டும். அதில் வந்து வேல்யூ எதனா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கு வேண்டாம், வேல்யூ எதனா கொடுத்துக்கலாம். ஸோ 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ C = நான் அப்படி கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் கொடுக்குறேன், டேரெக்டாகவே பிரிண்ட். ஓகேங்களா? பிரிண்ட் என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏவும் பியும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? A = B அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் A greater B அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் A <B. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏவும் = B அப்படின்னா இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸுன்னா பூலியன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூன்னா 1ன்னு சொல்லுவாங்க, ஃபால்ஸ்னால் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் வந்து அப்படி புரிஞ்சுக்கும். நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க, ஏறதுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது A = Bன்னா அசைன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக அப்படின்றதுக்கு இங்கே டபுள் ஈக்குவல் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தையும் இன்னொன்றையும் கம்பேர் பண்ணணும். நம்ம ஒரே ஈக்குவல் மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கு அசைன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ B = 5 இது வந்து அசைன் ஆகிடும், Bக்கு வந்து 5 அப்படின்றது அசைன் ஆகிடும். பட் நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏவும் பியும் சமமா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு வந்து நம்ம டபுள் ஈக்குவல் இப்போ நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏவும் பியும் சமம் இல்லை, ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் A greater B அப்படின்றது ட்ரூ, அதே மாதிரி A less than B அப்படின்றது ஃபால்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
தேங்க்ஸ்.